பார்ட்னர்ஷிப்ல இருந்து இந்த மாதிரி மாடலை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபி ரெண்டு பேரும் வந்துட்டு பார்ட்னர், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஏன்றது 48,000 இன்வெஸ்ட் பண்ணுது, பின்றது 78,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது கடைசியா அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ ஆனுவல் ப்ராஃபிட் ரேஷியோ ரெண்டு பேருக்கு சேர்த்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 6530 கிடைக்குது. அப்போ எனக்கு பீன்ற பர்சனுக்கு மட்டுமான ஷேர் ப்ராஃபிட் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ப்ராஃபிட் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட். சரியா? சோ இங்க எனக்கு டைம் பீரியட் தெரியல அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவோ அதுதான் ப்ராஃபிட்டோட ரேஷியோ. சோ ஏ ஓட என்ன வரும், நமக்கு ஏ அண்ட் பி க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க 48,000, அடுத்தது இங்க 72,000. அப்போ இத ரெடியூஸ் பண்ணலாமா? சோ 0 0 கேன்சல் ஆயிடும். அகைன் இத ரெடியூஸ் பண்ணா இது 2 டைம்ஸ், சோ இது 3 டைம்ஸ். டோட்டலா எனக்கு என்ன வந்திருக்கு 5 பார்த்தா. சோ அந்த 5x தான் எனக்கு 6530. அப்போ ஒரு x ஓட வேல்யூ என்னன்றது வரும். சோ 1306 னு வரும். ஓகேவா? சோ இதே எனக்கு b ஓட மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப bன்றது 3 தானே. அப்ப இத 3 ஓட மல்டிப்ளை பண்ணனா இதுக்கான ஆன்சர்ன்றது இதுதான் வரும். சோ இதே மெத்தட ஃபாலோ பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.